இப்போ கல்யாணம் ஆன பிற்பாடு அது போய் ஒரு ஊரத்தில் அவர் சொல்கிறபடி நடக்குது. பார்த்துட்டு யோசிக்கிறாங்க, என்னடா இது கூத்தா இருக்குது, இவன் எந்த ஆட்டம் ஆடுனா அவங்க வீட்டில் இப்போ கல்யாணம் ஆன பிற்பாடு இப்படி ஒரு புத்தர் மாதிரி வழியில் அடக்கமாயிட்டாலே என்ன காரணம் சொல்லி தெரியல. இதுதாங்க பரிதாபம்ன்றது. இந்த பரிதாபத்துக்கு உரிய ஆள் இன்னைக்கு யார்? இந்த பக்கத்தில் 3 பேர் கணவன் தான் பரிதாபத்துக்குரியவர். 3 ஆகிட்டு பாருங்க, சொன்னோன்னே கைதட்ட பார்த்தீங்களா? ஏன் வீட்டில் அப்படி நசிந்து போயிருக்கு. அப்படி பார்த்தா அந்த அம்மாவை பார்த்தா அந்த அம்மா அப்படி நிமிர்ந்து பார்த்தாலே இவர் அங்கிட்டு போயிடுறாரு. அப்படி ஒரு பிறவி. ஐயா இருக்காரு ராமலிங்கம், அவர் அழுகிற அழுகை இருக்கு பாருங்க, பரிதாபம். நல்ல பேச்சாளர், ஆனால் வீட்டு துயரங்கள் அவரை வெளியே விரட்டி விட்டுருக்கு. அவர் ஒரு புறம், அந்த பக்கம் என் தம்பி மாது, அது அண்ணே ஏதாவது 2 நிகழ்ச்சி இருந்தால் கொடுங்கண்ணே, வீட்டில் இருக்க முடியலன்னா. அந்த பக்கத்தில் ராஜா, அவர் வீட்டில் இருக்கிற மாதிரியே தெரியல. எப்படியோ இங்கே கலை ஊர் சுற்றி ஓடிக்கிட்டு இருக்குங்க. நம்ம நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்குன்னு இவங்க 3 பேர்